செண்பகம் நகரில் ஒரு பிரம்மாண்டமான வீடு. வீட்டில் எப்போதும் சிரிப்பின் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். வசந்த் மற்றும் நந்தினி இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டனர். வசந்தின் பாட்டி லட்சுமி அம்மாள். வசந்த் என்றால் அவளுக்கு பிரியம். வசந்தின் தாத்தா வாசுதேவன். அவருக்கு வசந்த் மீது பாசம் இருந்தாலும் தாய் தந்தை இல்லாத நந்தினியின் மீது பாசம் அதிகமாகவே இருக்கும். நந்தினி, என் பேரன் வசந்த் ஆபீஸ்ல இருந்து வரும்போது ஒரு விருந்தை சாப்பிடணும். ஏன்னா அவனுக்கு இன்னைக்கு ஆபீஸ்ல ப்ரமோஷன் கிடைக்க போகுது என்றார் தாத்தா வாசுதேவன். நந்தினியும் சரி தாத்தா என்று கூறிவிட்டு கிச்சனுக்கு சென்றார். நந்தினியின் மனதில் 1000 கனவுகளும் ஆசைகளும் நிறைந்து இருந்தது. மாலை வேளை வாசலில் நந்தினி வசந்திற்காக காத்து கொண்டிருந்தாள். அப்போது அவன் வீட்டிற்கு வந்தான். வாங்க என்று அவன் கொண்டு வந்த பேக்கை புன்னகையுடன் வாங்கி கொண்டு உள்ளே இருவரும் வந்தனர். என்ன சாப்பிடுறீங்க? டீ, காபி, உங்களுக்காக பாயசம் செஞ்சு வச்சிருக்கேன், கொண்டு வரவா என்றாள். ஆனால் அவன் முகம் சோகத்தில் வாடியிருந்தது. இல்லை, எதுவும் வேண்டாம், ஒரு கிளாஸ் தண்ணீர் மட்டும் கொண்டு வா என்றான். என்ன வசந்த், எல்லாம் ஓகே தானே என்று வாசுதேவன் கேட்டார். ஓகே தான் தாத்தா என்றான். தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தாள். குடித்துவிட்டு எனக்கு டயர்டா இருக்கு, ரூமுக்கு போகிறேன் என்றான். என்னங்க, உங்களுக்காக நான்வெஜ் ஆசையா சமைச்சு வச்சிருக்கேன், சாப்பிட்டு போகலாமே என்று நந்தினி கேட்டாள். இல்ல, இப்போதைக்கு பசி இல்ல, அப்புறமா சாப்பிடுகிறேன் என்று முகத்தை சோகமாக வைத்துக் கொண்டு அறைக்கு சென்றான். நந்தினிக்கு ஒன்றும் புரியவில்லை. என்ன தாத்தா, என்னாச்சு என்றாள். அது ஒண்ணு இல்லம்மா, ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கான்ல, அதான் டயர்டா இருக்கும், நீ போ, என்னன்னு பாரு என்று வாசுதேவன் ஆறுதல் கூறி நந்தினியை அனுப்பி வைத்தார். அவன் அறைக்குள் சென்றதும் அறையே பூக்கள் நிறைந்து காணப்பட்டது. கட்டிலில் ராஜ அலங்காரத்தோடு நிலாவின் வெளிச்சத்தில் அவன் மனதை சந்தோஷப்படுத்தியது. ஆனால் அவனுக்கு இருக்கும் பிரச்சனை திடீரென்று அவன் மனதிற்கு நினைவுக்கு வர அவன் முகம் சோகமடைந்தது. உடைகளை மாற்றிக்கொண்டு கட்டிலில் அமர்ந்து இதமாக கண்களை மூடினான். அப்போது நந்தினி உள்ளே வந்தாள். தலை நிறைய மல்லிகைப்பூ, மிக அழகான புடவை. அவள் உள்ளே நடந்து வர கொலுசின் சத்தம் அவனை எழுப்பியது. நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுது, அதோட இன்னைக்கு நாம 2 பேருக்கும் ஒரு சந்தோஷமான இரவா இருக்கணும். இதை ஏன் சொல்றேன்னா, நமக்கு கல்யாணமாகி 1 வருஷம் ஆகுது. தாத்தா, பாட்டி, உங்க அப்பா அம்மா எல்லாரும் கேக்குறாங்க, எப்போ எங்க கிட்ட ஒரு குழந்தையை கையில கொடுப்ப அப்படின்னு. நான் கூடிய சீக்கிரமே என்று சொல்லிவிட்டு வந்தேன். இனிமேலும் தாமதிக்க வேண்டாம், சீக்கிரத்திலேயே ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்று புன்னகையுடன் அவன் பக்கத்தில் உட்கார்ந்தாள். ஆனால் அவன் மனது சங்கடங்களினாலும் குழப்பங்களினாலும் வாடியிருந்தது. அதை பார்த்த நந்தினி, என்னாச்சுங்க, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க என்று அவன் கன்னத்தில் மென்மையாக கைகளை வைத்து கேட்டாள். நான் உன்கிட்ட நிறைய பேசணும் என்று தலையை குனிந்து கொண்டான். எதை பத்தி என்றால், நம்ம 2 பேரோட சந்தோஷத்தை பற்றி. எனக்கு புரியல என்று அவள் கேட்க, என்னோட உடம்புல பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை நம்மளுடைய இல்லற வாழ்க்கையை பாதிக்கும். இது ரொம்ப நாளா என்கிட்ட இருக்கிற பிரச்சனை. நான் எப்படியாவது ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணிடலாம்னு எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஆனா இன்னைக்கு நான் டாக்டரை பார்க்கும்போது என்னால எதுவுமே முடியாதுன்னு சொல்லிட்டாரு என்றான். நந்தினிக்கு தலையில் இடி விழுந்தது போல் இருந்தது. என்ன சொல்றீங்க, எனக்கு தலையெல்லாம் சுத்துது அப்படின்னா? அவள் வார்த்தைகள் தடுமாறின. மாத்திரை மருந்து மூலம் குணப்படுத்திடலாம்ல என்று ஆர்வமாக கேட்டாள். கடந்த 3 மாதமாக நான் மாத்திரை மருந்து சாப்பிட்டேன், ஆனா அதுக்கான பலன் எனக்கு கிடைக்கல. இன்னைக்கு டாக்டர் சோதித்து பார்த்தாரு, அதுக்கு நான் தகுதி இல்லை அப்படின்னு வெளிப்படையாவே சொல்லிட்டாரு. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல என்று அவன் கண்களில் கண்ணீர் வடிந்தது. அதை பார்த்த நந்தினிக்கு ஒரு பக்கம் அழுவதா இல்லை வசந்திற்கு ஆறுதல் சொல்வதா என்று மனக்குழப்பத்தில் இருந்தாள். அதெல்லாம் ஒண்ணுமில்ல, நீங்க தைரியமா இருங்க, நமக்கு கண்டிப்பா எல்லா பிரச்சனையும் தீரும், அந்த இறைவன் நமக்கு ஒரு நல்ல பாதையை காட்டுவான் என்று அவனுக்கு ஆறுதல் கூறினாள். அடுத்த சில நாட்கள் நந்தினி மனதிற்குள் குழப்பங்கள் மட்டுமே நிறைந்திருந்தது. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஃபேமிலி டாக்டர் கிட்ட இத பத்தி நாம பேசலாம் என்று வசந்தை அழைத்தாள். ஆனால் வசந்திற்கு ஃபேமிலி டாக்டர் கிட்ட சென்றால் நம் வீட்டிற்கும் தெரிந்துவிடும், வேண்டாம் என்று கூறினான். நாம யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று சொல்லிவிடலாம், வாங்க, எனக்காக கொஞ்சம் வாங்க என்று வற்புறுத்தினாள். பிறகு ஃபேமிலி டாக்டரிடம் அவன் பிரச்சனையை கூறினான். டாக்டரும் அவனுக்கு பலவிதமான ட்ரீட்மெண்ட் கொடுத்து மருந்து மாத்திரைகளை கொடுத்தார். ஆனால் அதிலும் அவனுக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் தெரியவில்லை. நந்தினிக்கு என்ன செய்வதென்றே புரியாமல் மனதிற்குள் எரிந்து கொண்டிருந்தாள். ஆனால் அதை யாரிடமும் வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. இரவு நேரம் அவளுக்கு சரியாக தூக்கம் வராமல் தனிமை அவளை வாட்டிக் கொண்டிருந்தது. ஒரு பக்கம் வசந்த் தூங்கினாலும் அவனை அவ்வப்போது எழுப்புவாள். அவனுக்கு என்ன செய்வது என்று புரியாமல் அவளுக்கு ஆறுதல் கூறுவான். அவள் மனதில் உள்ள ஆசைகளை அவன் புரிந்து கொள்ள மாட்டான். இப்படியே நாட்கள் சென்றது. ஒரு நாள் காலை வேளை, உங்க ஃப்ரெண்ட் தீபக் இன்னைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு, அவர் மனைவி வந்திஷாவும் வருவதாக கூறியுள்ளார் என்றாள். அவன் சிறியதாக தலையை அசைத்துவிட்டு ஆபீஸிற்கு சென்றான். தீபக்கும் வசந்தும் கல்லூரி நண்பர்கள். இருவருக்குள்ளேயுமான நட்பு பல ஆண்டு. வந்திஷாவுக்கு நந்தினி என்றால் மிகவும் பிடிக்கும். அன்று மாலை வேளை தீபக்கும் வந்திஷாவும் வீட்டிற்கு வந்தனர். அவர்களோடு சேர்த்து அவர்களின் 4 வயது மகள் சஞ்சனாவும் வந்திருந்தாள். அந்த குழந்தையை பார்க்கும் போதெல்லாம் நந்தினியின் மனதில் ஆசைகள் துள்ளி குதிக்கும். இந்த குழந்தை போன்று நமக்கு ஒன்று பிறந்தால் என்று அவள் மனதில் ஆசைகள் வந்த வண்ணம் இருந்தன. சஞ்சனாவிற்கு நந்தினி என்றால் இஷ்டம். அத்தை, எனக்கு இந்த பொம்மை எடுத்து தரீங்களா என்று அன்பாக விளையாடுவாள். நந்தினியும் அவளை மார்போடு அணைத்துக் கொண்டு நெற்றியில்
முத்தமிட்டு அவளுடன் விளையாடுவாள். ஆனால் அவள் கண்களில் ஏதோ ஒன்றை தேடுவதைப் போல் இருந்தது. அதை நன்றாக தீபக் புரிந்து கொண்டான். அவளிடம் சென்று, நந்தினி, நான் வந்ததிலிருந்து பார்க்கிறேன், உன்னோட முகம் ஒரு மாதிரியா இருக்கு. ஏன், என்னாச்சு? உனக்கும் வசந்துக்கும் ஏதாவது சண்டையா? சொல்லு, அவன்கிட்ட நான் பேசுகிறேன் என்று அழுத்தமான குரலில் தீபக் கேட்டான். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை என்று ஒரு வார்த்தையோடு முடித்துக்கொண்டு உள்ளே சென்றாள். தீபக்கும் வந்திஷாவும் ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டனர். தீபக் வந்திஷாவிடம் கஞ்சாடை காட்ட வந்திஷா உள்ளே சென்றாள். நந்தினி கட்டிலில் ஒரு ஓரமாக உட்கார்ந்திருந்தாள். அவள் அருகில் உட்கார்ந்து, என்னாச்சு நந்தினி? உன் முகம் எப்போதும் போல் இல்லாமல் வாடியிருக்கிறது. உன் மனதை நீயே கஷ்டப்படுத்திக் கொள்கிறாய். அது உன் முகத்தில் நன்றாக தெரிகிறது என்று வந்திஷா கேட்க அவள் கண்களில் கண்ணீர் பொங்கியது. என்னாச்சு நந்தினி? எதுவா இருந்தாலும் சொல்லு, நான் ஒரு அக்கா ஸ்தானத்தில் கேட்கிறேன் என்று பாசமாக கேட்டாள். நந்தினியும் அவள் மனதில் உள்ள அனைத்து பாரத்தையும் வந்திஷாவிடம் கொட்டி தீர்த்தாள். வந்திஷா சிறிது நேரம் யோசித்துவிட்டு, உன்னோட கஷ்டத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது நந்தினி. ஒரு பெண்ணுக்கு தாய்மை என்பது ரொம்ப அவசியம், ரொம்ப முக்கியமும் கூட. அது கிடைக்கலனா அவளோட மனசு என்ன பாடுபடும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இது சாதாரண பிரச்சனை தான். இப்ப இருக்கிற மருத்துவ துறையில் எவ்வளவோ முன்னேற்றம் வந்துருச்சு. அதை வச்சு நம்முடைய தேவைகளை கண்டிப்பா பூர்த்தி செய்து கொள்ள முடியும் என்றாள். வந்திஷா கூறிய வார்த்தை நந்தினிக்கு சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் கொடுத்தது. நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தார்கள். பிறகு தீபக்கும் வந்திஷாவும் கிளம்பினார்கள். அன்று இரவு வசந்திடம் நந்தினி கேட்டாள், வந்திஷா சொன்னது சாத்தியமா? அது நமக்கு சரி வருமா என்று நந்தினி கேட்டாள். நானும் அதை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா கொஞ்ச நாள் போகட்டும், முழுசா விசாரிச்சதுக்கு அப்புறம் நாம ஒரு முடிவெடுப்போம் என்று அவள் கையை இருக்க பிடித்து கொண்டான். நந்தினி, நீ சந்தோஷமா இருக்கணும், அதுதான் எனக்கும் வேண்டும் என்று நந்தினிக்கு ஆறுதலாக கூறினான். அப்படியே சில மாதங்கள் ஓடின. வசந்தும் நந்தினியும் அந்த விஷயத்தை பேசாமல் விட்டார்கள். ஆனால் ஒரு நாள் தாத்தா வாசுதேவனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது. மருத்துவமனையில் சேர்த்தார்கள். நான் என் கொள்ளு பேரனை பார்ப்பதற்கு முன்னாடியே போயிடுவேன்னு தோணுதுடா வசந்த் என்றார். பக்கத்தில் நந்தினி இருக்க அவள் மனதில் தாத்தாவின் வார்த்தைகள் அம்பு போல் பாய்ந்தது. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல தாத்தா, நீ ரொம்ப காலம் நல்லா இருப்ப என்று ஆறுதல் கூறினான். அப்போது நந்தினியின் முகம் சோகத்தில் வாடியிருந்தது. இருவரும் வீட்டிற்கு வந்தனர். நந்தினி, என்னை விட்டு போயிடுவியா என்று கண்களில் நீரோடு வசந்த் கேட்டான். என்ன பேசுற வசந்த்? நான் ஏன் உன்னை விட்டு போகணும்? இப்படியெல்லாம் நீ யோசிக்காத. என்னுடைய தேவையை உன்கிட்ட நான் சொன்னேன். அது என்னுடைய தேவை மட்டும் இல்ல, உன்னுடைய தேவையும் தான். அது கிடைப்பதற்கு உன்னோட மட்டும்தான் நான் கடைசி வரைக்கும் போராடுவேன். நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்டா என்று அவன் மார்பில் சாய்ந்து கொண்டாள். வசந்த் யோசித்த பிறகு ஒரு நாள் தீபக்கை அழைத்தான். சொல்லுடா என்று தீபக் கேட்க தயக்கத்துடன், நந்தினியின் முகத்தை என்னால பார்க்க முடியலடா, ரொம்ப வேதனையா இருக்கு. இதுக்கு ஏதாவது பண்ணணும். நீ சொன்னது எல்லாம் எனக்கு ஓகே தான். யாராவது உதவி செய்ய முன் வருவார்களா என்று தீபக்கிடம் கேட்டான். எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுடா, விசாரிக்கிறேன் என்றான் தீபக். ஒரு வாரத்திற்கு பிறகு மீண்டும் சந்தித்தனர். எனக்கு தெரிந்த மருத்துவரிடம் கேட்டேன். நாம நினைக்கிற மாதிரி யாரும் கிடைக்கலடா என்றான். அப்படி நான் வெயிட் பண்ணணுமா என்று வசந்த் கேட்க, எனக்கு ஒரு யோசனை இருக்கு, ஆனா நீ தப்பா எடுத்துக்க கூடாது என்று ஒரு மென்மையான வார்த்தையில் கேட்டான். என்னடா சொல்லு தீபக் என்றான். நான் உதவி செய்யவா என்று கேட்டான். வசந்தின் கண்கள் துடித்தன. என்னடா சொல்ற? ஆமாண்டா, வெளியில் அலையறதுக்கு நான் ஆரோக்கியமா தான் இருக்கிறேன். எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, அதான் கேட்டேன் என்றான். வசந்தின் மனது வேகமாக துடித்தது. வேண்டாம் என்று சொல்ல மனமில்லை. அமைதியாக வீட்டிற்கு சென்றான். அன்று இரவு நந்தினியிடம் வசந்த் கூறினான். அதை கேட்ட நந்தினி அதிர்ந்து போனாள். என்னது தீபக்கா, என்ன பேசுறீங்க நீங்க? இது எப்படி? நம்ம நட்புக்கு இதெல்லாம் சரி வருமா? நந்தினியின் மனம் குழம்பியது. நந்தினி, நானும் இதை நினைத்து பார்த்தேன். தீபக் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அவன் நல்லவன். வந்திஷா கிட்ட தீபக் பேசினான். அவளுக்கும் சம்மதம், எனக்கும் இதுல சம்மதம் தான். உன்னோட சம்மதத்துக்கு தான் உன்கிட்ட கேட்கிறேன் என்றான் வசந்த். நந்தினியின் மனது ஊசலாடியது. ஒரு பக்கம் தாயாக வேண்டும் என்ற ஆசை, மறுபக்கம் கணவனின் நண்பனான தீபக். இது என்ன விதியின் விளையாட்டு என்று அவள் மனது குமுறிக் கொண்டிருந்தது. கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, நான் சொல்கிறேன் வசந்த் என்று சொல்லிவிட்டு அறையை விட்டு வெளியேறினாள். அன்று இரவு முழுவதும் நந்தினி தூங்கவே இல்லை. அவள் மனதில் யோசனைகள் வந்து கொண்டே இருந்தது. மறுநாள் காலை வந்திஷாவை சந்திக்க வேண்டும் என்று முடிவு செய்து போனில் அழைத்தாள். இருவரும் ஒரு காஃபி ஷாப்பில் சந்தித்துக் கொண்டார்கள். வந்திஷாவிடம் எப்படி பேசுவது, எப்படி ஆரம்பிப்பது என்று நந்தினி தடுமாறிக் கொண்டிருந்தாள். ஆனால் நந்தினி என்ன கேட்கப் போகிறாள் என்பது வந்திஷாவிற்கு தெரிந்திருந்தது. தீபக் அதை பற்றி வந்திஷாவிடம் ஏற்கனவே பேசியிருந்தான். வந்திஷா பேச ஆரம்பித்தாள். உன்னுடைய குழப்பமும் சந்தேகமும் நியாயமானதுதான். உன்னிடத்தில் எந்த பெண் இருந்தாலும் அதிகமான கேள்விகள் வந்து கொண்டேதான் இருக்கும். உனக்கு இது சம்மதமா என்றாள் நந்தினி. ஆரம்பத்தில் நான் பயந்தேன். ஆனால் பிறகு யோசிக்கும் போது இது ஒரு மனிதாபிமான அடிப்படையில் தான் என்று தீபக் கேட்டுக்கொண்டதை நான் நன்றாக புரிந்து கொண்டேன். நீ பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை. அது போக எல்லாம் மருத்துவ முறையில் தான் நடக்கும். நீ ரொம்ப மனசை போட்டு குழப்பிக்காத. நம்ம ரெண்டு ஃபேமிலியோட நட்பிற்கும் எந்த ஒரு களங்கமும் வராது. வந்திஷாவின் பேச்சு நந்தினிக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது. ஆனாலும் குழப்பமும் பயமும் அவளை விட்டு போகவில்லை. அன்று இரவு நீண்ட நேரம் வசந்தும் நந்தினியும் பேசினார்கள். மறுநாள் நந்தினி மற்றும் வசந்துடன் மருத்துவ ஆலோசனை நடத்திய பிறகு நல்ல முறையில் முதல் கட்ட சிகிச்சை
சிகிச்சை நடந்தது. அந்த நேரத்தில் நந்தினிக்கு பதட்டம் அதிகமாகவே இருந்தது. அவளுக்கு வசந்தை பார்க்க ஒரு மாதிரியாக இருந்தது. ஒரு மாதத்திற்கு பிறகு நந்தினிக்கு அவள் உடம்பில் ஏதோ மாற்றம் நிகழ்வது போல் ஒரு அற்புதத்தை உணர்ந்தாள். வசந்தை அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு சென்றாள். அங்கே நந்தினியை சோதித்து பார்த்துவிட்டு உறுதிப்படுத்தினார்கள். நந்தினிக்கு அப்படி ஒரு சந்தோஷம். வசந்தை கட்டிக்கொண்டு அழுதாள். இருவரும் வீடு திரும்பினார்கள். இனிமேல் நீ நன்றாக சாப்பிட வேண்டும். காய்கறிகள், பழங்கள் அனைத்தையும் நிறைய எடுத்துக்கொள் என்று வசந்த் வாகனத்தில் வரும்போது பேசிக்கொண்டே வந்தான். ஆனால் நந்தினிக்கு ஒரு பக்கம் மனது சந்தோஷத்தில் இருந்தாலும் மறுபக்கம் அவளுக்குள்ளே ஒரு கேள்வி வந்து கொண்டே இருந்தது. அந்த கேள்விகளை வசந்திடம் கேட்கலாமா வேண்டாமா என்று குழப்பத்தில் இருந்தாள். வாசலில் நந்தினியை இறக்கிவிட்டு வசந்த் அலுவலகத்திற்கு கிளம்பினான். நந்தினி நேராக அவள் அறைக்கு சென்று கதவை தாளிட்டு கொண்டு கண்ணாடி முன் நின்று அவளை உற்று பார்த்தாள். அவள் பக்கத்தில் ஒரு பக்கம் வசந்தும் மறுபக்கம் தீபக்கும் நிற்பது போன்று நந்தினியின் கற்பனையில் தோன்றின. அவளுக்கு தலையே வெடிப்பது போல் தோன்றியது. முகத்தை மூடிக்கொண்டு கட்டிலில் படுத்துக்கொண்டாள். கொஞ்ச நேரத்தில் கதவு தட்டும் சத்தம் கேட்டது. வசந்த் தான் என்று நினைத்து கொண்டு வேகமாக கதவை திறந்தாள். ஆனால் தீபக் நின்று கொண்டிருந்தான். அவன் முகத்தை பார்க்க முடியாமல் திரும்பிக் கொண்டு உள்ளே வந்தாள். நந்தினி, என்ன ஆச்சு? ஹாஸ்பிட்டல்ல என்ன சொன்னாங்க என்று ஆர்வமாக தீபக் கேட்டான். அவளால் சொல்ல முடியாமல் குமுறிக்கொண்டிருந்தாள். தீபக் விடாமல் கேட்டுக்கொண்டே இருந்தான். அப்போது அவளுடைய மூச்சு காற்று அவள் தலை கூந்தலில் விழுந்தது. அவனுடைய நெருக்கம் அவளை பதற செய்தது. என்றைக்கும் இப்படி இல்லாத தீபக் இன்றைக்கு ஒரு விதமாய் நந்தினிக்கு தோன்றினான். இவன் ஏன் இப்படி நடந்து கொள்கிறான்? இதற்கு என்ன அர்த்தம் என்று அவளுக்கு கேள்விகள் வந்தது. தீபக், எனக்கு கொஞ்சம் தலையை வலிக்குது, படுக்கப் போகிறேன் என்று கூறினாள். அவள் குரலில் ஒரு நடுக்கம். என்னாச்சு நந்தினி என்று அவள் கைகளை பிடித்தான். அவள் உடம்பில் அப்போது மின்சாரம் பாய்ந்தது போல் இருந்தது. கூச்சத்தில் நெளிந்து அவள் கைகளை விடுவித்துக் கொண்டாள். அப்போது அவளிடம் இருந்து எந்த ஒரு வார்த்தையும் வரவில்லை. அந்த கணம் வந்திஷாவிடமிருந்து தீபக்கிற்கு அழைப்பு வந்தது. போன் பேசிக்கொண்டே வெளியே சென்றான். நந்தினி அழுது கொண்டே கதவை தாளிட்டு கண்களை மூடி கட்டிலில் படுத்துக் கொண்டாள். அப்படியே தூங்கவும் செய்தாள். நந்தினி கனவில் தீபக் அவள் பக்கத்தில் நெருக்கமாக படுத்திருப்பது போல் கனவு வந்தது. பதறி போய் எழுந்தாள். எனக்கு ஏன் இப்படி தோணுது என்று நினைத்தாள். அப்போது அவள் தொலைபேசிக்கு அழைப்பு வந்தது. கதவை எவ்வளவு நேரம் தட்டுறது? கதவு திற என்று வசந்த் கூறினான். அவள் வேகமாக எழுந்து கதவை திறந்தாள். எவ்வளவு நேரமா கதவு தட்டுறது என்றான். எட்டி வெளியே பார்த்தாள். யாரை தேடுற என்றான். ஒண்ணுமில்லை என்று சமாளித்தாள். ஆனால் அவள் மனது தீபக்கை தேடியது. சரி கிளம்பு, டின்னருக்கு வெளியில போய் சாப்பிடலாம் என்றான். நான் வரலங்க, ஒரு மாதிரியா இருக்கு என்றாள் நந்தினி. வீட்டிலேயே இருந்தால் ஒரு மாதிரியாகத்தான் இருக்கும், வா கொஞ்சம் வெளியில போயிட்டு வரலாம் என்று வற்புறுத்தி நந்தினியை கூட்டி சென்றான். காரில் சென்று கொண்டிருக்கும் போது தீபக்கிற்கு அழைத்து, டேய் வந்துட்டியா என்றான் வசந்த். இல்லடா, இப்பதான் நாங்களும் கிளம்புகிறோம் என்று தீபக் கூறினான். நந்தினிக்கு மனது படபடக்க தொடங்கியது. அவங்களும் வராங்களா என்று சாதாரணமாக வசந்திடம் கேட்டாள். ஆமா, அவன்தான் போன் பண்ணி வெளியில சாப்பிடலாம்னு சொன்னான். அதோட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னான் என்று வசந்த் கூறினான். என்னவாக இருக்கும் என்று நந்தினியின் மனது படபடத்தது. அதன் பிறகு நந்தினி எதுவும் பேசவில்லை. மௌனத்திலேயே வந்தாள். ஹோட்டலில் 4 பேரும் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்போது தீபக்கின் பார்வை கணிசமாக நந்தினியின் நோக்கியே இருந்தது. தீபக் நம்மளைத்தான் பார்க்கிறான் என்று நந்தினி நன்றாக புரிந்து கொண்டாள். ஆனால் அவள் கண்டுகொள்ளாதது போல் சாப்பிடத் தொடங்கினாள். முதலில் நந்தினி சாப்பிட்டு முடித்துவிட்டு கைகளை கழுவ சென்றாள். அதை பார்த்து தீபக் நந்தினியிடம் பேச வேண்டும் என்பதற்காகவே வேகமாக சாப்பிட்டுவிட்டு கைகளை கழுவ சென்றான். நந்தினி பக்கத்தில் அவனும் கைகளை கழுவினான். நந்தினியின் முகம் மாறியது. அவள் வேகமாக கை கழுவிவிட்டு கிளம்பும் போது நந்தினி என்று அழைத்தான். ஏன், என் மேல கோவமா என்றான். அப்படியெல்லாம் இல்ல என்று அவன் முகம் பார்க்காமல் பேசினாள். நான் ரொம்ப நேரமா உங்க ரூம் கதவை தட்டிக்கிட்டே இருந்தேன், நீங்க திறக்கவே இல்லை என்றான். தலையை வலிச்சது, அதான் படுத்து தூங்கிட்டேன் என்று சமாளித்தாள். எல்லாம் ஓகே தானே என்று தீபக் கேட்க சிறிது நேரம் அமைதியாக நின்றுவிட்டு கண்களை மூடியபடி என்று கூறிவிட்டு வேகமாக வெளியே சென்றாள். 4 பேரும் சாப்பிட்டு முடித்துவிட்டு பக்கத்தில் உள்ள பார்க்கில் உட்கார்ந்திருந்தார்கள். நந்தினியால் தீபக்கை பார்க்க முடியவில்லை. நந்தினி படும் கஷ்டத்தை வசந்த் புரிந்து கொள்ளாமல் சகஜமாக இருந்தான். ஒரு கட்டத்தில் வாங்க வீட்டுக்கு போகலாம் என்று வசந்தை அழைத்து சென்றாள். காரில் சென்று கொண்டிருக்கும் போது, என்ன நந்தினி ஒரு மாதிரியாவே இருக்க? அவள் எதுவும் பேசவில்லை. எனக்கு தெரியும், தீபக்கை உன்னால பார்க்க முடியல, அதான? இனிமே அவனை நீ பார்க்க மாட்ட, என்ன சொல்றீங்க? தீபக்கும் வந்திஷாவும் வெளிநாட்டில் செட்டில் ஆக போறாங்க, அதை சொல்றதுக்கு தான் வர சொன்னான். உடனே நந்தினி வந்திஷாவை போனில் அழைத்தாள். வசந்த் சொல்றது உண்மையா? நீ வெளிநாட்டுக்கு போறியா என்றாள். ஆமாம் நந்தினி, தீபக்கு வெளிநாட்டில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு, போயிடலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். இன்னும் 10 நாள்ல கிளம்பிடுவோம். அதை சொல்றதுக்கு தான் உங்க 2 பேரையும் வர சொன்னோம். ஆனா நீ தான் கொஞ்சம் அப்செட்டாக இருந்த என்று வந்திஷா கூறினாள். அதெல்லாம் ஒண்ணுமில்ல என்று நந்தினி சமாளித்தாள். புரியுது நந்தினி, கொஞ்ச நாளைக்கு அப்படித்தான் இருக்கும். நீ எப்ப வேணுமானாலும் எனக்கு கால் பண்ணு, பேசலாம் என்று சொல்லிவிட்டு கட் செய்தாள் வந்திஷா. நந்தினிக்கு அவள் பேச்சு சற்று ஆறுதலாக இருந்தது. நந்தினி, இன்னைக்கு இந்த விஷயத்தை நம்ம வீட்டுல சொல்லிடலாம்னு முடிவு பண்ணிருக்கேன் என்றான் வசந்த். நந்தினி அதிர்ச்சி அடைந்தாள். அவங்க கிட்ட சொன்னா இதை எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியலையே கடவுளே என்று பயந்தாள். வேறு வழி இல்ல நந்தினி, இதுதான் சொல்றதுக்கு கரெக்டான நேரம். இப்ப சொல்லாம விட்டுட்டோம்னா அவங்களே பார்த்து கேட்கும் போது பெரிய பிரச்சனையா வெடிக்கும் என்று
பேசிக்கொண்டு இருவரும் வீட்டிற்கு சென்றனர். ஹாலில் வசந்தின் தாத்தா பாட்டி அவன் அப்பா அம்மாவும் உட்கார்ந்திருந்தார்கள். வசந்த் வீட்டிற்கு வந்ததும் நந்தினியின் கர்ப்பமான செய்தியை அனைவரிடமும் கூறினான். முதலில் அனைவரும் பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். வசந்தின் தாத்தா பாட்டி இருவரும் அன்பாக ஓடி வந்து நந்தினியை பாசமாக நலம் விசாரித்தார்கள். அதோடு வசந்தின் தாய் தந்தையும் ஆனந்த கண்ணீரில் நந்தினியை ஆசீர்வாதம் செய்தார்கள். ஒரு சில நிமிடங்களுக்கு பிறகு வசந்தின் பாட்டிக்கு முகம் மாறியது. வசந்த், எனக்கு ஒரு சந்தேகம், நந்தினி எப்போது கர்ப்பமானாள் என்று கேட்டாள். அதற்கு வசந்த் 2 வாரங்களுக்கு முன்பு என்றான். அது எப்படி, எனக்கு ஒன்னும் புரியலையே என்று ஒரு குழப்பமான மனநிலைக்கு சென்றாள். அதை பார்த்த நந்தினிக்கு முகம் மாறியது. நந்தினி, நீ கரெக்டா சொல்லு என்று லட்சுமி அம்மாள் நந்தினியின் பக்கம் திரும்பினாள். நந்தினியின் முகம் வேர்த்து கைகள் நடுங்கின. அதை பார்த்த லட்சுமி அம்மாள் கண்டுபிடித்து விட்டாள். நீங்க எதையோ மறைக்கிறீங்க, உண்மையை சொல்லுங்க என்று வலுக்கட்டாயமாக இருந்தாள். வசந்த் பேச முடியாமல் தடுமாறினான். அது அதற்கு மேல் வார்த்தைகள் வரவில்லை. சொல்லுடா தம்பி என்று லட்சுமி அம்மாளின் குரல் உயர்ந்தது. பாட்டி, என்னால எதுவுமே முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு, அதனால செயற்கையான முறையில என்று வசந்த் வார்த்தையை விழுங்கினான். தெளிவா சொல்லுடா என்று வசந்தின் அப்பாவின் குரலும் உயர்ந்தது. அடுத்த 5 நிமிடங்களுக்கு வீடே அமைதியானது. இந்த வீட்டுக்கு இப்படி ஒரு அவமானமா என்று லட்சுமி அம்மாள் கத்தி அழுகத் தொடங்கினாள். அந்த நேரத்தில் தாத்தாவின் உடல்நிலை மோசமடைந்தது. கண்களை மூடி கீழே விழுந்தார். வசந்த் பயந்து போய் தாத்தா என்று கத்திக்கொண்டு தூக்கினான். பிறகு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அந்த நேரத்தில் தாத்தாவை பார்ப்பதற்கு தீபக்கும் வந்திஷாவும் வந்தார்கள். இருவரையும் பார்த்த பாட்டி லட்சுமி அம்மாள் பயங்கரமாக பேசினாள். நீயா எங்க வீட்டுல இப்படி ஒரு பூகம்பம் வெடிக்க நீதான் காரணமா என்று தீபக்கின் சட்டையை பிடித்து உலுக்கினாள். பாட்டி, கோவப்படாதீங்க, நாங்க சொல்றத கொஞ்சம் கேளுங்க என்று வந்திஷா பாட்டியை சமாதானப்படுத்தினாள். இனிமே என்ன சொல்ல போறீங்க? என் பேரன் உடல்நிலை சரியில்லை, அதனால வீட்டுல பெரியவங்கன்னு நாங்க எதுக்கு இருக்கோம்? எங்க கிட்ட நீங்க முதல்ல சொல்லியிருக்கணும். நீங்களா முடிவு பண்ணிப்பீங்களா என்று அழுது கொண்டே லட்சுமி அம்மாள் பேசினாள். அப்படி இல்ல பாட்டி, நீங்க எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. இது ஒரு புனிதமான உதவி என்று வந்திஷா பேசி அமைதிப்படுத்த முயன்றாள். அந்த நேரத்தில் தாத்தா வாசுதேவன் கண்விழித்து நந்தினி மற்றும் வசந்திடம் தனியாக பேச வேண்டும் என்று கூறினார். நந்தினி, இங்க வா என்று தாத்தா அழைத்தார். ஏன் அழுகிற? இந்த நேரத்துல நீ தைரியமா இருக்கணும் என்று ஆறுதலாக கூறி அவருடைய கையை நந்தினியின் தலையில் வைத்து ஆசீர்வாதம் செய்தார். பிறகு தாத்தா லட்சுமி அம்மாளிடம் பேசி புரிய வைத்தார். லட்சுமி அம்மாளுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கோபம் தணிந்து நந்தினியிடம் வந்தாள். நந்தினி சட்டென்று பாட்டியின் காலில் விழுந்து கண்ணீர் விட்டு அழுதாள். பொறுமையாக நந்தினியை தூக்கி, நானும் உங்களை கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டேன், என்னை மன்னிச்சிடு என்று நந்தினியின் கையை இறுக்க பிடித்து கொண்டாள். இந்த கதை நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுத் தருகிறது. வாழ்க்கையில் சில சமயங்களில் நாம் நினைக்காத பிரச்சனைகள் வந்து நம்மை சோதிக்கும். ஆனால் உண்மையான அன்பும் புரிதலும் இருந்தால் எந்த பிரச்சனையையும் தாண்டி வெற்றி பெற முடியும் என்பதற்கு இந்த கதை ஒரு சிறந்த உதாரணம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை என்னுடைய சேனல்ல பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருந்தால் கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.